ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்பாடா, பெரிய விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நல்ல ஒரு ஆனந்தமா பெருமூச்சு விட்டுக்கங்க. இந்த சனியோடைய பாதிப்பு முற்றிலுமாக உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அஷ்டமத்து சனியில ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்ட நஷ்டங்கள் நிறைய அதாவது ரத்த கண்ணீர் வடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் இந்த 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வாரு. அஷ்டம சனியில இருந்து நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுதான். சரிங்களா? இனி வாழ்க்கையில அந்த மாதிரி தவறுகள் எப்பவுமே நீங்க செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. பொதுவா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். சகலவித சௌபாக்கியங்கள் சேரக்கூடிய காலகட்டமா தான் இது உங்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடமே 11ஆம் இடம்தான். ஸோ அதனால நல்ல லாபங்கள் வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு பேர் புகழ் சம்பாதிக்கலாம். என்ன விஷயங்களை இழந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும். இழந்த விஷயங்களை மீட்டு தரக்கூடியதுதான் சனி. எந்த விஷயத்த நீங்க இழந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக என்னை விட்டுட்டு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க திரும்ப வருவாங்களான்னா கேட்கக்கூடாது. என்ன இயற்கையா ஒரு விஷயங்கள் இருக்கோ, ஒரு காசு பணத்தை இழக்கிறீங்கன்னா அதை விட மேலா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப நீங்க தங்கத்தை தொலைச்சிருந்தீங்கன்னா வைரம் தேடி வரும். கவலைப்படாதீங்க. ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணு உங்களை தேடி வரும், நல்ல பையன் தேடி வருவாங்க. 6ஆம் இடத்தை குரு பாக்குது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம், சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை. முக்கியமா கடன் பிரச்சனைல இருந்து உங்களுக்கு நிவர்த்திங்க. 9ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. கடன் அப்படிங்கிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கடன்ல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளை வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்களா நடக்கும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இவ்வளவு நாள நஷ்டங்கள்ல போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட அப்படியே உங்களுக்கு லாபமா மாறுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி நீங்க தொழிலுக்காக அதிகமான முயற்சிகளை எடுக்கணும். தொழிலுக்காக அடிக்கடி அலைச்சல்களை கொடுத்துருவாரு. 3ஆம் இடம்ங்கிறது அலைச்சல், அதே மாதிரி முயற்சி. ஸோ நீங்க நிறைய முயற்சி பண்ணணும். தொழிலுக்காகவாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி. நீங்க அலைச்சல்களை இந்த டைம்ல எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய காசு பணம் கிடைக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதுக்காக கொஞ்சம் சிரமங்கள் எடுக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க நிறைய அலைச்சல்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. அவங்க பொதுவா நிறைய டிராவல் பண்றதுக்கு நீங்க விரும்புவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் சிரமம் பார்க்காம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரணும். நீங்க இப்பதான் வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் கூப்பிடுவாரு, போய் அங்க போய் பொருட்களை வாங்கிட்டு அங்க போய் சேர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுக்கு எல்லாமே அசராம நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வருமானத்தை உயர்த்த முடியும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. 1000 ரூபாய் வர இடத்துல 10,000 ரூபாய் வரும். 10,000 ரூபாய் வர இடத்துல 1,00,000 ரூபாய் வந்துடும். அந்த மாதிரி என்னன்னா உங்களுடைய செல்வாக்கும் செல்வமும் பெருகி கொண்டே போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போறாரு. நல்ல லாபத்தை கொடுப்பாரு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த சனி உங்களுக்கு இருக்கிறாரு. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன். ஸோ மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுக்கு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். ஆனா அவங்க கிட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இளைய சகோதரனுடைய வழி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இளைய சகோதரன்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அதனால இளைய சகோதரன் வழியுடைய ஆதரவுகள் அவங்க கிட்ட உறவுகள் கிட்ட சுமூகமா போய்க்கிறது நல்லதுங்க. கடக ராசிய பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய சகோதரன், சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுடைய வழி வந்து நீங்க உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து அனுசரணையா போய்க்கங்க. பொதுவா கடக ராசி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க போய்க்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு தேவைப்படும். பாகப்பிரிவினை நடக்குங்க. உங்களோட சொத்துக்கள்லாம் வந்து தாய் தந்தையரோ அல்லது பூர்வீக சொத்தோ, தாத்தா பாட்டியோட சொத்தோ, பாகங்கள் உங்களுக்கு பிரிக்காம இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல அதுக்குண்டான பாகப்பிரிவினைய பிரிச்சு உங்களுக்கு உண்டான சொத்து வந்து சேரும். சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், அதே மாரி கடன், வழக்குகள குறிக்கக்கூடிய இடம். ஸோ கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த கடன்ல இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சனி பார்வையிடுறாரு. ஸோ பார்வையிடும்போது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கட்டாயம் உங்களால வெளியில வந்துர முடியும். தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த சனி பார்வை உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி வழக்குகள் ரொம்ப நிலுவையா இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த வழக்குகள் எல்லாம் இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சனி கொடுத்துருவாரு. அதே மாதிரி எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வரமாட்டாங்க. பயந்து போயிருவாங்க. அவங்களே உங்களை வியப்படைந்து பார்க்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு நீங்க உயர்த்திக்குவீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா இழுவையா இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சாதகமா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உண்மையா சொல்றேங்க. 6ஆம் இடத்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல எதுக்கு நன்மையோ இல்லையோ, ஹெல்த் ரீதியா உங்களுக்கு நன்மைகள குடுப்பாரு. கரெக்ட்டான மருத்துவத்த உங்களுக்கு குடுத்துருவாரு. ரொம்ப நாளா நீண்ட நாளா இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இந்த அஷ்டமத்து சனியில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய குடுத்திருப்பாரு. ஆனா, இந்த பாக்கிய சனி வந்து அதுக்குண்டான தீர்வையும் குடுத்துருவாரு. அப்போ ஹெல்த் ரீதியா நீங்க பயப்பட தேவையில்ல. கரெக்ட்டான மெடிசின்ஸ் கிடைச்சிரும். அதே மாரி உயிர்கண்டமோ அல்லது மத்த பாதிப்புகளோ எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. சனி இந்த பாக்கிய சனிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நோயிலிருந்து மீண்டு வரக்கூடியது. அதே மாரி ஒரு சர்ஜரினா, அந்த சர்ஜரி நல்லபடியா ஆயி முடியறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா குடுப்பாரு. அதே மாரி இப்ப 9ஆம் இடம்னா நீண்ட தூர பிரயாணம் போறது, வெளிநாடுகளுக்கு போய் உத்தியோகத்த பார்க்கறது, தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் போகக்கூடிய பாக்கியத்த குடுப்பாரு. அதே மாரி புனித யாத்திரைகள்ல கலந்துக்கிறது, ஒரு நல்ல குருநாதர சந்திச்சு அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும். முக்கியமா தந்தை வழி சொத்துக்கள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பேரும் புகழும் குடுக்குங்க. நீங்க இந்த அளவுக்கு அதாவது இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே அங்கீகரிக்கப்படும்ங்க. பொதுவாவே நீங்க இந்த நபர் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரியும். நீங்க இவ்வளோ நாள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ, அதெல்லாம் ரெகக்னைஸ் ஆகும். எவ்வளோ தூரம் பாடுபட்டீங்களோ, அது எல்லாத்துக்குமே பிரதிபலன்கள் எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த டைம்ல சனி ஆட்டோமேட்டிக்கா குடுத்துட்டு போயிருவாரு. இந்த 2 1/2 வருஷம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டப்பட்டதுடைய விளைவுகள் உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச வண்ணமா இருக்கும். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு நீங்களே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான பாக்கியம். உங்களோட லைஃப்ல நீங்க என்ன விஷயத்த பாக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு நிகழும். திருமணம் நடக்குமா? அப்படின்னா, திருமணம் 9ல தான் வந்து சனி இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இல்ல. ஆனா உங்களோட ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்டது 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்னத்துக்கு, ராசிக்கு இதுக்கெல்லாம் திசாபுத்தி 7ஆம் அதிபதியுடைய திசாபுத்திலாம் இருக்கு அப்படின்னா, திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா, சனி திருமண ஸ்தானத்த பார்க்கல. அதே மாதிரி புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இல்ல. அதனால சனியோடைய விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள டெவலப் பண்ணி குடுக்கும். பொருளாதாரம், அதே மாரி உறவுகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள், எதிரிகள் இது ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நல்லது நடக்கும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல விடிவு காலம் பொறக்கும். பொருளாதார உயர்வு கிடைக்கும். பல மடங்கு நன்மைகள் நடக்கும். சிறப்பான இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமா இருக்கனால சிறப்பா இருக்கு. தெய்வத்துடைய அனுகிரகமும் அருளும் இவ்வளோ நாள் விலகி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும் குருவோடைய அருளும் திருவருளும் பரிபூரணமா இருக்கனால தொட்டதெல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு. பேரு புகழ், நல்ல ஆயுள், அந்தஸ்து எல்லாமே சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனி ஹோரை வருதுல்ல, அந்த ஹோரையில அன்னதானம் ஒரு நபருக்கு பண்ணா கூட போதுமானது. அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னா அண்டா குண்டாவா சேர்த்து எடுத்துட்டு போகணும் அவசியம் இல்ல. ஒரே ஒரு நபருக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அன்னதானம் தான். அந்த நபர் நம்ம உறவினராவோ தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது. கூட வேலை செய்யற நபராகவும் இருக்கக்கூடாது. எந்த வகையிலும் தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் தானம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு திங்கட்கிழமை சனி ஹோரையில என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்கள் தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால மிதுனம் நல்லாயிருக்கு, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம்
இந்த ராசிகள் எல்லாம் இந்த 8 ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சியானது என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு விஷயம், தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்குது. பாக்கியம் எல்லாத்தையும் வாரி வழங்க இருக்குது. பாக்கியம் அப்படிங்கிறதுல எல்லா பாக்கியமும் அடங்கும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெற்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பாக்கியமான விஷயங்களும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனக்கசப்புகளை அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பாக இந்த 2.5 வருஷத்தில் என்ன சார் நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனம் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு. நீண்ட காலமாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை, என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கலை, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கலை, அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, அதே மாதிரி வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாரும் பாருங்கள், இந்த 2.5 வருஷத்தில் வீடு கட்டினேன், குழந்தை பெற்றேன், திருமணம் பண்ணேன், புதிய வீடு வாங்கினேன், புதிய இடம் வாங்கினேன், இப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம் 2026லேருந்து 2029 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய சனி பயிற்சியானது. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து போற்ற வேண்டாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பொறுமையாக இருக்கணும். இந்த 2 விஷயந்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம். குடும்பம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதில் நீங்கள் கவனமாக கையாளணும். உங்களுடைய கருத்துக்களை எந்த இடத்துலையும் திணிக்கக்கூடாது, பொறுமையாக எடுத்து சொல்லணும். சுபகாரியங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பெற்றவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தான் போகணுமே தவிர நீங்கள் எந்த இடத்துலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையர் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தொழில் உத்தியோகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் இருக்கேன், வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனம். அரசியல்வாதிகளுக்கு பொறுமை ரொம்ப தேவை. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். வரக்கூடிய காலகட்டம் தான். தொழில் ரீதியான வருமானங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னாலும் கூட, தொழில் உத்தியோகத்தில் நல்ல வருமானம் வருது அப்படின்னாலும் கூட, பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கூட்டாளிகள், நண்பர்கள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அதிகமான கடன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது, அடுத்த நகர்வு அப்படிங்கிறது தொழிலையோ உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு கடன்கள் நிறைய ஏற்படும். கடனை நீங்கள் அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போகணுமே தவிர மேற்கொண்டு கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது வேண்டாம். நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுங்க. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் வருமானங்களை ஈட்டிக்கோங்க. அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் கம்ப்யூட்டர் அப்டேட்டு இது சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதே மாதிரி டைப்பிங் பண்ணக்கூடியவங்க, சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் கடை, டாக்குமெண்ட்டு, பத்திரம், எழுத்தர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை. கலை கல்விகளை பொறுத்த வரைக்கும் சினிமா துறை, தொழிற்காட்சி, ஊடகத்துறை, படைப்பு திறன் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதிகமான பாராட்டுகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய காலகட்டம். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இது சம்மந்தமான வெளிநாட்டு சாதனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது.
வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம், உடல் நலம் இதை பொறுத்த வரைக்கும் இரவு சம்மந்தப்பட்ட நேரங்களில், அதாவது நைட்டு கண் முழிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கணும். உங்களுக்கு உடல் ரீதியாக பார்க்கும்போது கல்லீரல், கணையம் இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதனால் நீங்கள் வந்து அதிகமாக கண் விழிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். பௌர்ணமி நாட்களில் வந்து பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாபில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளில் குறிப்பாக வந்து எஸ்ஐ சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான போட்டித் தேர்வுகள் அப்படின்னா நெட் எக்ஸாம், அதே மாதிரி மருத்துவ படிப்புகள் இது சம்மந்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள், உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். பொருளாதார முன்னேற்றங்கள் மிதமிஞ்சிய அளவில் இருக்கும். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. வட்டி கட்டக்கூடியது, இப்போ பேங்க் பேலன்ஸை வந்து நீங்கள் கட்டி கடன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகளை பாருங்கள். மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வருது அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. புதிய கடன் வாங்குறதை காட்டிலும் கடன்களை அடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கான அமைப்புகளை பாருங்கள். கடந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கசப்பாக இருந்தது என்னவோ உண்மைதான். வரக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி அதிகமாக தருது, பாக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரி பௌர்ணமியில் பெண் தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் வரும்போது பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும். கடகராசிக்கு நல்ல காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நல்ல காலகட்டத்தை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக்கிங்க. அப்படின்றதுனால இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றியை ஈட்டுறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும். இதுக்கு மேலே உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படிங்கிறது 2ஆம் எண். இதை பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார்.
சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனி என்று சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அது தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவருக்கு பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது.
மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜெபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது, படுத்திருச்சு இவ்வளவு நாளாக. கிட்டத்தட்ட ஒரு 2023 டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு, வேலையில் மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, எல்லா விதமான அவமானம், பொருட்கள், அதாவது பண வரவு பிரச்சனை, தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாம் இருந்துச்சு. தேவையற்ற சகவாசம், அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போது அது மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றத்தை கொடுக்கும்? சற்று 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல மாறுறார். 9ஆம் இடத்துல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. 6/3/2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைகளில் புதிய வேலைகள், தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க? இவ்வளோ நேரம் என்னோட உடல்நிலையில் இருந்தது, இப்போ தந்தை 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தான்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவுன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து 2ஆம் வகையான 3ஆம் ரக யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனி அனுபவித்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போன உடனே பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் இது இருக்கும். அதோடு பார்த்தோம்னா
11ஆம் இடம் நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இவ்வளவு நாளாக 2.5 வருஷம் வந்து பட்ட அடியில் தெனாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணும்னாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. பொறுமையாக இருங்க, உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிஹெச்டி பண்ணக்கூடிய, டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், கரும்பு, சர்க்கரை, அது தவிர வந்து எண்ணெய், இந்த மாதிரியான வேர்க்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர தண்ணீர், பால், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். இந்த காது சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதமான, அதாவது கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறதுக்கு, அதில் வந்து டாப் 1 to யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க, கடனாளிகளாக இருப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும். மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எல்லாம் வந்து ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவான பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார்.